நான் வந்து 1979 மஸ்கத் அல்வா கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க தான் என்னை பாம்பேக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே போய் ஏகப்பட்ட 2800 மரங்கள் வச்சு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு சுப்பிரமணிய சாமி செம்பூர் சடாநகர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் பொது சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன், சம்பளம் இல்லாமல். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன அயன் கடையை வச்சுருந்தேன். 2010 நான் தமிழ்நாடு வந்துட்டேன். தமிழ்நாடு வந்து தர்மம் எடுத்தேன். திருச்செந்தூர் முதல் சர்மம் எங்கே எடுத்தேன்னா செம்பூர் சடாநகர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் அதை எடுத்துகிட்டு அப்புறம் திருச்செந்தூர்லேருந்து எடுத்தேன். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தஞ்சாவூர், வேலூர் இப்படி பல கோயிலில் தர்மம் எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மதுரைக்கு வந்த இடத்துல கொரோனா வந்துட்டு, கொரோனா வந்தோடனே கொரோனாக்கு நிதியாக கொடுக்கலான்ட்டு கொரோனாக்கு நிதியாக கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாயை நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இலங்கை தமிழர்களுக்கும் நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இருந்து இவ்வளோ நாளும் எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்கணுன்ட்டு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கலெக்டரேட்டையும் நிதி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாம்பேக்கு போகலான்ட்டு போன வருஷம் பாம்பேக்கு போனேன். போனோம்னா செம்பூர் சடாநகர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு 1,50,000 ரூபா வரைக்கும் கொடுத்தேன். ஒரு மாடர்ன் ஸ்கூலுக்கு ஒரு 30,000 கொடுத்தேன். அதுக்கப்புறம் கணபதி விழா வந்தது. கணபதி விழா வந்தோடனே அவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் கொடுக்குறேன்னேன். அப்புறம் 1,00,000 ரூபா கொடுத்தேன். போன வாரம் 24ஆம் தேதி 1,00,000 ரூபா கணபதி விழாக்காக கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பெங்களூருக்கு வந்தேன். பெங்களூர் வந்து கேஆர் மார்க்கெட்டில் இருந்தேன். அங்கே எனக்கு கொஞ்சம் தாராளமாக எல்லோரும் பணம் தந்தேன். தாராளமாக பணம் கொடுத்தேன். அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டரிடம் ரூபா 10,000 ரூபா வாங்கினேன். என் பேர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறேன். அப்புறம் கணக்கு எல்லாம் கிடையாது, ஒரு மதிப்பாக போட்டு வச்சுருக்கேன். எனக்கு எழுத படிக்க தெரியாது. அதனால் இப்போ வந்து கேஆர் மார்க்கெட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். பெங்களூர் கேஆர் மார்க்கெட்டில் தான். அங்கே தான் என்னை ஆதரிக்கிறாங்க. இது முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக கொடுத்தேன். 10,000.